எங்களுக்கு நிவாரணம் எதுவுமே தேவையில்ல. எங்களுக்கு இந்த தண்ணி போகிறதுக்கு மட்டும் வழி பண்ணுங்க. ஒரு வயசானவங்க எமர்ஜென்சி உடம்பு சரியில்லைன்னா ஆட்டோக்காரங்க தான் நீங்க தூக்கிட்டு வாங்கம்மான்றாங்க. நேற்று 2 பேர் தூக்கிட்டு தான் போய் அவங்கள விட்டு வந்தோம். விழுப்புரம் நகர பகுதியான லிங்கம் நகர், நேதாஜி நகர், ஆசிரியர் நகர் போன்ற இடங்களில் வீடுகளை சூழ்ந்த மழைநீர் 17 நாட்களாக வடியாததால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு துர்நாற்றம் வீசுவதாகவும், தங்களுக்கு நிவாரணம் எதுவும் தேவையில்லை என்றும், தண்ணீரை வெளியேற தேவையான நடவடிக்கை எடுத்தால் போதும் என பாதிக்கப்பட்ட மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பேசுறோம். மழை பெஞ்சு 2 வாரம் ஆகுது. 2 வாரமா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி போகலை. ஸ்டெப் எடுக்கிறாங்க, ஆனால் ஒன்றும் தண்ணி போன பாடே இல்லை. வெறும் பூச்சிலாம் நிறைய மேயுது. குடிக்கிற தண்ணியில் சாக்கடை தண்ணிலாம் கலந்துருக்கு. நாங்கள் போய் குடிக்கிறதுக்கு தண்ணி வாங்க கூட எங்களால் போக முடியல. நாங்கள் எப்படி வாழறது? எங்களுக்கு வாழ்வாதாரமே கிடையாது. எங்களுக்கு நிவாரணம் எதுவுமே தேவையில்ல. எங்களுக்கு இந்த தண்ணி போகிறதுக்கு மட்டும் வழி பண்ணுங்க. ஒவ்வொரு தடவையும் வருஷம் மழை பெய்யும் போதும் நாங்கள் இந்த மழையில தான் அவஸ்தைப்படுறோம். நிறைய பாம்புங்க, பூரா, தேயில் நிறைய மேஞ்சி வருது. பக்கத்து தெருவில் ஒருத்தவங்களை பாம்பே கடிச்சிருச்சு. அவங்கள கூட்டிட்டு போகிறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறது கூட வழி இல்லாமல் அவ்வளோ கஷ்டப்பட்டு கூப்பிட்டு போனாங்க. இந்த மாதிரி நாங்கள் தண்ணியில் அவஸ்தைப்படுறோம். புயல் மழையில இருந்து 20 நாள் ஆகுதுங்க தண்ணி போயிட்டு. இது வரைக்கும் எடுக்கல, எந்த ஸ்டெப்பும் எடுக்கிறாங்க. மோட்டர் வச்சு இறக்கிறாங்க, ஆனால் போகலை. எங்களுக்கு நிரந்தரமாக இது மழை பெஞ்சா இது ஒரு 4 வருஷமா நின்றுக்கிட்டே இருக்கு. இது நிரந்தரமாக தண்ணி வழி போகிறதுக்கு எங்களுக்கு வழி பண்ணணும். ஸ்கூல் பசங்களுக்கு போகிறதுக்கு, ட்ரெஸ் மாற்றி போகிறதுக்கு வழி கிடையாது எங்களுக்கு. இன்னும் எங்களுக்கு நிவாரண நிதி எதுவுமே தேவையில்லை. வீட்டுக்கு நாங்கள் 1000 ரூபாய் காசும் கொடுத்தோம் தண்ணி போகிறதுக்கு. அதுக்கும் ஒன்றும் எந்த ஸ்டெப்பும் எடுக்கலை. எங்களுக்கு தண்ணி போகுதுன்னு தான் சொல்கிறாங்க தவிர இது வரைக்கும் குறைஞ்ச 20 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு. எங்களுக்கு இது நிரந்தரமாக ஒரு வாய்க்கா வெட்டி இந்த நகராட்சி எங்களுக்கு தண்ணி போகிற மாரி வழி சொல்லணும். நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். பாம்பு வீட்டு பாம்பு, நண்டு தலைக்காய் எல்லாம் உள்ளே வந்து போகுது. நடந்து போறீங்க, ஏதாவது பொருள்லாம் வாங்கணும். நான் நடந்து இதில் தான் போகிறோம். ஒரு வயசானவங்க எமர்ஜென்சி உடம்பு சரியில்லைன்னா ஆட்டோக்காரங்க தான் நீங்கள் தூக்கிட்டு வாங்கம்மான்றாங்க. நேற்று 2 பேர் தூக்கிட்டு தான் போய் அவங்கள விட்டு வந்தோம் ஆஸ்பத்திரிக்கு. அவங்க இது ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. எங்களுக்கு இது என்ன வழி பண்ணணும் நகராட்சி தான் முடிவு பண்ணணும். எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. துர்நாற்றமாக நாறுது வேற. செப்டி டேங்க் தண்ணி, எல்லா தண்ணி, மழை தண்ணி எல்லாம் கலந்து 20 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு. தண்ணி ரவை கூட போல மோட்டர் வச்சு இறச்சின்னு தான் இருக்கிறாங்க தவிர போல. இது ஒரு ஏரியா ஃபுல்லும் இருக்குது தண்ணி, கொஞ்சம் இங்கே கிடையாது. ஒரு 40-50 வீடு இருக்குது. அது பிளாட் பக்கத்தில் இருக்குது. ஃபுல்லும் ஏரியா தண்ணி இருக்குது. அப்படியே இது நீங்கள் தான் ஏதாவது ஒரு வழி பண்ணி நகராட்சி முடிவு பண்ணணும். அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணு. கஷ்டமாக அன்டைம் 7 மணிக்கு 8 மணிக்கு வருதுங்க, காலையில் போகுதுங்க. அந்த பாம்பு வெறும் பயமாக இருக்குது. பாம்புக்கு வரும்ன்ட்டு பயமாக இருக்குது. மேயுதுங்க, ஆனால் பாம்புலாம் மேயுது. பசங்க எப்படி, எந்த உயிருக்கு நாங்கள் எப்படி காப்பாற்று பண்ணுறோம் சொல்லு பாம்பு? அன்டைம் ஒரு 12 மணி 1 மணி உடம்பு சரியில்லைனா எப்படி இந்த தண்ணியில் தான் நாங்கள் தூக்கிட்டு போகணும். அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க, எங்களுக்கு முடிவு பண்ணுங்க. ஒரு வாய்க்கா மாரி மழை வந்தால் நிற்காத அளவுக்கு ஒரு நிரந்தரமாக வாய்க்கா மாரி வெட்டி விட சொல்லுங்கள்.